வணக்கம் நேர்களே. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக அந்த யூபிஐ இருக்கு இல்லையா, அதை வேலிடேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து பணத்தை வந்து புரோக்கருக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கோ இன்டர்மீடியட்ஸ் ஆன் ஆல் வெல்த் அட்வைசரிக்கோ பண்ணுறதுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குனாக்க நிறைய இப்போ இந்த ஃபின்டெக் மூலிமா ஃப்ராட் நடக்கிறதுல அதில் அதையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வெரிஃபை என்டைட்டிஸ் ஆத்தென்டிசிட்டி புதுசாக வரக்கூடிய நியூ ஹேண்டில் மூலிமா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மேண்டேட் பார்த்தீங்கன்னா நியூ யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் ஃபார் ஆல் ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ் இன்க்ளூடிங் புரோக்கர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். ஸோ அதனால் இந்த மெஷர்னால இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஆத்தரைஸ்ட் என்டைட்டிக்கு ஒண்டி தான் பணத்தை பே பண்ண முடியும். ஸோ அதனால் ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் இந்த ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷனுக்குங்க. இது எப்பயிலேருந்து எஃபெக்டிவ் இருக்குன்னா எஃபெக்ட் ஃப்ரம் October 1. அதனால இன்டர்மீடியட் சச்சஸ் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, தென் ரிசர்ச் அனாலிசிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அவங்க எல்லாமே அடாப்ட் த நியூ யூபிஐ ஐடி ஃபார்மேட். ஸோ அதனால இதில் என்ன எப்படி அப்பியர் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் abc.bkr broker at HDFC வேலிட் HDFC அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இது மாதிரியான ஒரு இன்புட் கொடுப்பாங்க டு என்ஹான்ஸ் த விசிபிலிட்டி அண்ட் கிரீன் தம்ஸ் அப். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து ஒரு வெரிஃபைடு யூபிஐ ஐடி மூலிமா பண்ணுறதுனால உங்களுக்கு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இன்புட்டும் அதில் கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அது எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபிஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ரன் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக போகிறதெல்லாம் இது மூலிமா தான் பண்ண வேண்டும். அரௌண்ட் 8000 to 9000 இன்டர்மீடியட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த சிஸ்டத்துக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. அதனால டெய்லி யூபிஐ லிமிட் வந்து 5 லட்சம் அது வந்து ஃபார் கேபிட்டல் மார்க்கெட் டிரான்சாக்ஷனுக்கு வச்சிருக்காங்க. அதனால பேங்க் வில் இஷ்யூ அட் வேலிட் யூபிஐ ஐடி ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபையிங் அவங்களுடைய இன்டர்மீடியட்ஸுடைய செபி ஸ்பெஷல் அந்த போர்ட்டலில் போயிட்டு அதை அப்ரூவ் பண்ணி தான் அவங்க வந்து த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நவ் இட் இஸ் த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் அண்ட் பெட்டர் வே ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ இது என்னென்னா முதலீட்டாளர்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டாக் புரோக்கருக்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ நீங்கள் பணம் அனுப்பும்போது அவங்களுக்கு தான் டைரெக்டாக அனுப்பணுமே தவிர எந்த இண்டிவிஜுவலுக்கும் அனுப்பக்கூடாது. நன்றி, வணக்கம்.